சொல்லலாம். ரெண்டா பொழுது போட்டுண்ணா. ரவுண்டா வேணும். ஓகேவா பாருங்க. எப்படி அதை வெட்டினா போயிடுவீங்களா? அந்த ஒன்று வெட்டினா போயிடுவீங்களான்னு கேட்டேன். 2 கவர் இருக்கு. தூக்கப்படுவோம். நல்லது. நம்ம மீன் வந்துருந்தேண்ணா. வந்தேன் எல்லாம் காலி க்ளோஸ் பண்ணி நல்லாரியா பொடி வந்ததுதான் இப்போ டைமு. நானே 2 மீனை செவில் அடிச்சு 2 பேர் அனுப்பிச்சிட்டேன். நம்ம செவில் அடிக்க கூடாதுன்னு பார்த்தோன்னா வேலையாகாது. இது ஒரு வகையாக வைக்கலாம். எல்லாம் குழம்பு போட்டுனா ஓகே. ஓவர் வேணும்னா மறுபடியும் இந்த கத்தை தூக்கிடணும். கிராம்பு அண்ணா வருக மாதிரிண்ணா நிறைய வேணுமா பண்ணிடுவோம். எங்கண்ணா பாட்டு ஓடுது? ஆஃப் பண்ணா நீ வச்சுக்கிற. ஆஃப் பண்ணா கொடுத்துருங்க. ஸ்பீக்கர் ஏதாவது கேள்வி அந்த 200 தரணும். 200 பர்சன்ட் இது சொல்யூஷன் கொடுத்துருறேன். மணி என்ன 8:30 மணிலாம் கிளம்பி கடல ஆள் இல்லை. ஒரு பையன் கையை வெட்டினா அந்த கையை வெட்டினோடனே அவன் என்ன பண்ணணும், தையல் போட்டுக்கணும். 1 மாதம் ஆமாம் போது இன்ன வரைக்கும் ஆடல. 10 நாள்லாம் அவன் வேலைக்கு வந்துடுவான். தையல் போடுவான் ஆடல. யார் கை வெட்டினா அது போறாரு கீதிகாலி மாவட்டத்தில் பையன் ஒருத்த வெட்டினா கையை. நாங்கள் வெட்டாத மாடலாம் வெட்டியா. அவங்க எல்லா மாடலும் வெட்டியா கையை. நாங்கள் எல்லா மாடலையும் கை வெட்டிக்கிறோம். அதனால நமக்கு எல்லா அனுபவம் தெரியும். தையல் போடுற அனுபவம் தெரியும், தையல் போடாத அனுபவம் வரைக்கும் தெரியும். அது என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி தையல் போட்டுருந்தா நேரம் ஆடி போயிருக்கு. அவன் 20 நாளே வேலைக்கு வந்துருப்பான் முன்னாடி 10 நாள்லேயே. அதை விட்டு
லோடு ஆயிடும் உங்களுக்கு. ஓகே ஓவர். கொஞ்சம் வெயிட். சூப்பரா இருக்கு. அவன் லைன்ல கரெக்ட் ஜாயின் பண்ணி வெயிட் பா. ஜாயின் பண்ணிக்கா. கரெக்டான டைம் சொன்னீங்க. கரெக்டான டைம் சொன்னீங்க. ஏன்னா கட் பண்ணும் போதே வச்சா மட்டும்தான் அது பிரச்சனை வராது. ஈஸி பிரச்சனை வரப்போது கிடையாது. எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பிரச்சனை. நீங்க அந்த பாறையை ரெண்டா போட்டுருக்கலாம். என்னங்க நீங்க அந்த பாறையை ரெண்டா போட்டுருக்கலாம். அந்த பாறையை ஆனந்த் அதெல்லாம் போட முடியாதுயா. ஏற்கனவே 40 கிலோ பாறை வெட்டுறதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடும். இதில் நான் பங்கு வைக்க சொன்னா நான் எங்கே பங்கு வைக்கிறது? ஒரு காசு எல்லாம் விஷயம் கிடையாது. வேலைக்கு அடுத்தடுத்து கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. நான் அதை விட்டுட்டு நான் இது போய் செஞ்சேன் நல்லா இருக்கேன். ஆனால் ரெண்டா போடலாமா நீட்டாக போடலாமா அவருக்கா மாதிரி? இது இப்படியே போட்டு அதை அப்படியே போடுறேன். இது இப்படியே போடுறேன். இது எப்படியே அது ரெண்டா போட்டுருவா இல்லை இதே மாதிரி போடுறா. ஓகே பிடிப்பீங்க. தலை போட்டுண்ணா பாத்தீங்களா உங்களுக்கெல்லாம் யாருக்குமே காட்டல. பாத்தீங்களா என்னன்னா வாய் திறந்து கேட்கற போலதான் பசி எடுத்து பழமொழி சொல்ல கேள்விப்படியா? நீ கேட்டிய முதல்ல காட்டும் போது எல்லாத்தையும் காட்டுவேன்னு நினைச்சுன்னா தப்பு. ஓர வந்து என்ன பண்ணுவேன்னு யாருக்கு தெரியும்? கேட்கறவங்க தான் காட்ட முடியும். நான் கேட்டா காட்ட மாட்டேன்ல. இப்போ நீ கேட்டீங்கன்னா உங்களுக்கு காட்டுவேன். கேட்கறவங்க தான் காட்ட முடியும். மீன் எவ்வளோண்ணா இருக்கும் அந்த மீன்? இன்னும் 2500 இருக்கும். எவ்வளோண்ணா? அவங்க கணக்கு தப்பவே வாங்க